السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 102. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 102ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் சுன்னத்தும் அதன் ஒழுக்கங்களை பேணுதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 102வது நாள் பாடமான இந்த பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உபதேசத்தை செய்வார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நான் என்ன விஷயத்தை உங்களிடத்துல நான் ஏவினேனோ அந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று உங்களை நான் எதுல தடுக்கிறேனோ அந்த விஷயத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அது குறித்தான அந்த கேள்விகளை சந்தேகம் கேட்கிற விதத்துல அந்த கேள்விகளை நீங்க உயர்த்தி நீங்க கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தார்கள் அவர்கள் அதிகமான அவருடைய நபிமார்களின் மீது அவர்கள் இஹ்திலாஃப் கருத்து வேறுபாடு பட்டார்கள். இன்னும் அவர்கள் அதிகமான கேள்விகளை அந்த நபியிடத்திலையும் அல்லாஹ்விடத்திலையும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அழிந்தே போய்விட்டார்கள். அப்போ அவர்களுடைய ஒரு அழிவின் காரணமாக அவருடைய கேள்வியும் அமையக்கூடியதாக அது இருந்தது. அதன் காரணமாக நீங்கள் கேள்விகளை என்னிடத்துல கேட்காம நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே செய்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொள்ள சொன்னால் தவிர்த்து கொள்ளுங்கள், செய்ய சொன்னால் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு உபதேசத்தை தான் சஹாபாக்களுக்கு சொல்லி தராங்க. அப்போ அந்த செய்தியை தான் இந்த நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப அடுத்தபடியாக 2வது ஹதீஸாக நபியின் வசியத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வசியத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு முறை சஹாபாக்கள் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க, ஒரு பயான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, அந்த உரையை கேட்டு எங்களுடைய கல்புகள்லாம் நடுங்கிடுச்சு, எங்களுடைய இதயங்கள்லாம் துடிதுடித்து போயிடுச்சு. இன்னும் எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சுரந்தது, கண்ணீரை எங்களுடைய கண்கள் எல்லாம் வடித்தது. அப்ப அந்த அளவிற்கு கண்ணீர் சொட்ட சொட்ட எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரை இருந்தது. இப்ப நாங்க சொன்னோம், யா ரசூலல்லாஹ், இது குறித்தான நீங்கள் உரையாடல், இது செய்யக்கூடிய இந்த உரையாடல் என்பது கடைசியாக பிரியக்கூடிய எங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய ஒருவருடைய உபதேசத்தை போல இருக்கின்றது. அதனால் நீங்கள் எங்களுக்கு வசியத்து செய்து தாருங்கள் என்பதை
சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்கள். அப்போ தக்குவாவை கொண்டு வசியத்து செய்வாங்க, சுன்னத்தான காரியத்தை கொண்டு வசியத்து செய்வாங்க. உங்களின் மீது தலைவராக யாரெல்லாம் சாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்க கட்டுப்படுவது, அவருடைய விஷயங்களை நீங்கள் செவிசாய்த்து கேட்பது, இது போன்ற விஷயத்தை கொண்டு வசியத்து செய்வாங்க. இறுதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயமான வருங்காலத்துல நீங்கள் அதிகமான இஹ்திலாஃபு, அதிகமான புதிய புதிய பிதஅத்துகளை, புதிய புதிய நடைமுறைகளை நீங்க பார்ப்பீங்க. அந்த அனைத்து நடைமுறைகளும் வழிகேடாகவே இருக்கின்றது, வழிகட்டதாகவே இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்ற இந்த வசியத்தை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் செய்வாங்க. இப்போ இதன் காரணமாக தான் நபியின் வசியத் என்ற தலைப்பின் கீழ் இதை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். வ அம்மல் அஹாதீசு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகளாகிறது. 156வது ஹதீஸ். இப்போ இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 156வது ஹதீஸு. பல் அவ்வலு, இன்னும் இது முதலாவது ஹதீஸாக இருந்திருக்கின்றது. அப்போ இந்த பாபுல் அம்ரி பில் முஹாஃபலத்தி அலா சுன்னதி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸில் இது முதலாவது ஹதீஸாக இருக்கு என்பதை இங்க நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊனி, என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், மா தரக்துக்கும், உங்களிடத்தில் நான் எந்த ஒன்றை விட்டு விட்டேனோ அந்த ஒன்றை என்னிடத்தில் நீங்கள் விட்டு விடுங்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்களிடத்துல நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். அது நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள்ல இருந்து நான் எதெல்லாம் உங்களுக்கு மூடலாக, எதையெல்லாம் சரியாக சொல்லாமல் நான் விட்டுட்டனோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க விட்டுடுங்க. நான் சொல்லாத அந்த விஷயத்தை பிடிச்சி அதுல நீங்க சந்தேகம் கேட்குறீங்கன்னு, அதுல நீங்க டவுட் கேட்குறீங்கன்னு அதை திரும்ப திரும்ப நீங்கள் நோண்டி அந்த கேள்வியை நீங்கள் கேட்காதீர்கள். ஏனென்று சொன்னால், இன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும், நிச்சயமாக உங்களுக்கு முன்னால் ஆகியிருந்த மக்களை அழித்ததெல்லாம் கஸரத்து சுஆலிஹிம், அவர்களின் அதிகமான கேள்விகள் தான். அதிகமான கேள்விகளை அவங்க கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இருக்குதா இல்லையா, அந்த சமுதாயத்தார்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் திரும்ப திரும்ப அதிகமான கேள்விகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி, இது எப்படி, அது எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இப்ப பனு இஸ்ராயல் கூட்டத்தார்களை பத்தியும் சொல்லலாம். அவங்க கேட்டாங்களா இல்லையா, ஒரு மாடை நீங்க கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த மாடு என்ன கலர், எப்படி இருக்கும், எல்லாம் கேட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் கடுமையான சோதனைக்கு ஆளானாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அதையும் ஒரு உணர்த்துதல் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் சொல்ல வராங்க. அப்படி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னும் வக்திலாஃபுஹும் அலா அம்பியாஇஹிம், இன்னும் அவர்களுடைய நபிமார்களின் மீது அவர்களுடைய இஹ்திலாஃப் என்பது, அவர்களுடைய கருத்து வேறுபாடு இருந்தது என்பது இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அவங்களுடைய நபிக்கு அவங்க சரியா கட்டுப்படலை. அவங்க நபிமார்கள் மீதே அவங்க இஹ்திலாஃப் வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, கருத்து வேறுபாடு வைக்கக்கூடியதா இருந்தாங்க. நபி சொல்லக்கூடிய கருத்து வேற ஏதோ ஒரு கருத்தா இருக்கும்,
இவங்க சொல்லக்கூடிய கருத்து அவங்களுடைய கருத்தா இருக்கும். அப்படி இல்ல நபியே, இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு நபிக்கும் இவர்களுக்குமே கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, இதா நஹீதுக்கும் அன் ஷைஇன், ஒரு விஷயத்தை தொட்டும் உங்களிடத்தில் நான் தடுத்து விட்டால் ஃபஜ்தனிபூஹு, அந்த விஷயத்தை எனவே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட தடுக்கிறேன்னு சொன்னா, இது ஹராமான செயல், இது செய்யறது அல்லாஹ்விற்கு பிடிக்காது, இது தவறான செயல் என்பதாக சொல்லி உங்களை நான் ஒரு விஷயத்தை தடுத்துட்டேன்னு சொன்னா நீங்க இதை விட்டுடுங்க, நீங்க இதை செய்யாதீங்க, அது பக்கம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்வது மட்டும் நீங்கள் செய்யுங்கள், அதை விட்டு விட்டு கேள்விகளை நீங்கள் எழுப்பாதீர்கள் என்பதையும் இதில் சொல்ல வரான். இன்னும் அடுத்தபடியாக இதா அமர்த்துக்கும், இங்க அதான் போட்டிருக்காங்க, இது தப்பு, இந்த ஹம்சா கீழே வரணும். இதா இதா அமர்த்துக்கும் பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டு உங்களிடத்தில் நான் ஏவினால் ஃபஅது மின்ஹு, அதிலிருந்து அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள், மஸ்தத்அத்தும், நீங்கள் சக்தி பெறும் ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க இடத்துல நான் என்ன விஷயத்தை தடுத்தாலும் நீங்க அதுல இருந்து தவிர்த்து கொள்ளுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் எந்த விஷயத்தை ஏவுறேனோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இந்த விஷயம் உங்களுக்கு ஹலாலானதாக, உங்களுக்கு வாஜிபானதாக, ஃபர்லானதாக இருக்கு அப்படின்னு நான் எந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஏவி தரனோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எப்படியாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு, உங்களுக்கு எந்த அளவிற்கு சக்தியால், உடல் சக்தியால் உங்களுக்கு முடியுமோ அதை செய்வதற்கு அந்த அளவிற்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் செய்யுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபலத்தி அலா சுன்னதி வாதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலாக நடக்கிறதையும் இங்க ஒரு உணர்த்துதலாக நமக்கு சொல்லி தராங்க. எப்படி நீங்க அதிகமான கேள்விகளை கேட்காம நான் என்ன சொன்னனோ அதை நீங்க பேணுதலாக நீங்க செய்யுங்க. நான் ஒரு விஷயம் தடுத்தா நீங்க அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், பேணுதலாக தவிர்த்து கொள்ளுங்கள். அப்ப நான் சொன்ன விஷயமும் சுன்னத்து தான். மேல சொன்ன சுன்னத்துல நம்ம என்னன்னு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது, அவர்கள் சொன்னது, அவர்கள் ஆதரிச்சது, இப்படி 3 விஷயம் இருக்கு. இப்போ இது 2வது கேட்டகரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம். அப்ப நான் சொன்ன விஷயம் சுன்னத்தாக ஆகும். அப்ப அந்த சுன்னத்தான நீங்க விஷயத்தை அது தவிர்த்து கொள்ள விஷயமாக இருந்தால் நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயமா இருந்தால் நீங்க அதை செய்து கொள்ளுங்கள். அப்போ இதை நீங்க பேணுதலாக செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்ல வர்றது காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபலத்தி அலா சுன்னதி வ ஆதாபிஹா என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இந்த 156வது ஹதீஸை பற்றிய முழுமையான விளக்கங்களையும் தர்ஜுமாக்களையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த 157வது ஹதீஸை நம்ம வாசிப்போம். அஸ்ஸானி, இது 2வது ஹதீஸாக இருக்கு. இதுல இந்த பாபுல் முஹாஃபலத்தி அலா சுன்னதி வாதாபிஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 2வது ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, عن أبي نجيح العرباض بن سارية رضي الله عنه, அபி நஜீப் என்று சொல்லப்படக்கூடிய நபரான சாரியா என்பவருடைய மகனான
ஐர்பால் என்பவரை தொற்றும் ஐர்பால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அவர்கள் சொன்னார்கள், وعظنا رسول الله صلى الله عليه وسلم موعظة بليغة. وعظنا எங்களிடத்தில் வாழச் செய்தார்கள், உரையாற்றினார்கள், உபதேசம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உபதேசம் செய்தார்கள், உரையாற்றல் ஆற்றினார்கள். இப்போ பயான் செஞ்சாங்களும் வைக்கலாம். மவ்இதத்தன் பலீகத்தன் எப்படிப்பட்ட அது பயான்னு சொன்னா தெளிவான ஒரு உரையாடலாக அது இருந்தது என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இந்த உரையாடலை கேட்ட பொழுது வஜிலத் மின்ஹல் குலூபு, அந்த இதயங்கள் ஆகிறது அந்த உரையாடல் காரணமாக நடுநடுங்கி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையாட சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் எங்களிடத்துல பேசும்போது எங்க கல்பெல்லாம் நடுங்கிடுச்சு. அப்படியே அல்லாஹுடைய அந்த பயத்தினால அந்த ஹவுஃப்னால எங்கள் உள்ளங்கள் நடுங்கி விட்டது. இன்னும் வதரஃபத் மின்ஹல் அயூன், அந்த உரையாடலின் காரணமாக எங்களுடைய அந்த கண்கள் வடித்து விட்டது, சொரிந்து விட்டது. அப்போ என்ன, கண்ணீரை சுரிந்து விட்டது. அப்போ கண்ணீர்லாம் வடியுது. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயானை கேட்கும்போது எங்கள் உள்ளங்கள் பதறுகிறது, எங்கள் கண்கள்னு தண்ணீர்லாம் அப்படி ஓடோடி செல்கிறது. ஓ ஃபகுல்னா, எனவே நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, கஅன்னஹா மவ்இதத்துன் முவத்திஇன், இது விடைபெறக்கூடிய ஒருவருடைய மவ்இதத்தை போலவாக இருக்கின்றதே. நிச்சயமாக இது ஒரு விடைபெறக்கூடிய, ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உபதேசத்தை போலவாக இருக்கின்றதே அப்படின்னு நாங்க சொன்னோம். ஓ எங்களை இது கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு யாரோ பிரிவாங்களா இல்லையா, பிரியும் பொழுது சில விஷயங்களை சொல்லுவாங்களா இல்லையா, அது போன்ற ஒரு விஷயங்களாக இது எங்களுக்கு தெரிகின்றது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லி, ஃபௌசினா, எனவே எங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக நாங்கள் சொன்னோம். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பிதக்வல்லாஹி, அல்லாஹுடைய அந்த இறையச்சத்தை கொண்டு, அந்த தக்குவாவை கொண்டு உங்களிடத்தில் நான் வசியத்து செய்கிறேன். அப்போ அல்லாஹுவோடு நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றவாறு நீங்கள் தக்குவாவோடு பயபக்தியோடு அல்லாஹ்விடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு நான் வசியத்தாக செய்கிறேன். இன்னும் வஸ்ஸம்இ வத்தாஅதி, இன்னும் கேட்பதையும் செவிசாய்ப்பதையும் இன்னும் கீழ்ப்படிவதையும், வஇன் தஅம்மர அலைக்கும் அப்துன், ஒரு அடியான் உங்களின் மீது தலைமையானாலும் சரியே. அப்போ உங்கள் மீது யாரெல்லாம் தலைமையா இருக்கிறானோ அவருடைய அந்த பேச்சிற்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அவருடைய பேச்சை நீங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் வசியத்தாக செய்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அடுத்தபடியாக, வைன்னஹு, இன்னும் நிச்சயமாக விஷயம், மையஇஷ் மின்கும், உங்களிலிருந்தும் வாழும் ஒருவர், ஃபஸயரா, எனவே விரைவில் அவர் பார்ப்பார், இஹ்திலாஃபன் கசீரன், அதிகமான கருத்து வேறுபாடு அவர் பார்ப்பார். இப்போ உங்கள்ல இருந்து வாழக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, அப்போ நீங்க இந்த உலகத்துல இதை விட கூடுதலான ஒரு கருத்து வேறுபாடையும் பல குழப்பங்களையும் நிறைந்த ஒரு காலத்தை நீங்க பார்ப்பீங்க. காலத்துல ஒரே கருத்து வேறுபாடா தான் இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாத்திற்கும் கருத்து வேறுபாடாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் கருத்து வேறுபாடு செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்க்க கூடும் என்ற அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கொண்டும் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் அடுத்தபடியாக, ஃபஅலைக்கும் பிசுன்னதி, எனவே என்னுடைய சுன்னத்தை கொண்டு உங்களிடத்தில் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மீது நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன மஹ்தியீன,
நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழியாக இருக்கக்கூடிய நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஹலீஃபாக்களினுடைய அந்த சுன்னத்தை கொண்டும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ என் சுன்னத்தை நீங்க பின்பற்றுங்க, நேர்வழியை காட்டக்கூடிய நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஹலீஃபாக்கள்லாம் உலகத்துல இருப்பாங்க, அவர்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், படிபிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ அவங்களுடைய சுன்னத்துனா அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டையும் நீங்கள் மதித்து அதையும் நீங்கள் பின்பற்றி அதற்கும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக அலைஹா பின் நவாஜிதி, அந்த கடவாய் பற்களை கொண்டு அந்த சுன்னத்துகளின் மீது நீங்கள் கடித்து கொள்ளுங்கள். உங்களோட கடவா பற்கள் இருக்கா இல்லையா, அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வாயில போட்டா அந்த கடவாள் பல்ல கடிச்சிட்டு வைங்களேன், அதுல இருந்து இழுக்க ரொம்ப கஷ்டம். ஒரு துணியை கடவா பையில போட்டு அந்த பல்லு மூலமா அந்த துணியை கடிச்சிட்டா அந்த துணியை இழுத்தா வர்றது கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்குமா இல்லையா? இப்போ அது மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் உங்கள் கடவாய் பற்களை போல நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. அதுல பிடிக்கிற மாதிரி நீங்க பிடிங்கன்னா அந்த அளவிற்கு டைட்டாக, அந்த அளவிற்கு உறுதியாக அந்த விஷயத்தில் நீங்க இருங்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இன்னும் உங்களை எச்சரிக்கிறேன், முஹதசாத்தில் உமூரி, புதியதான காரியங்களையும் எச்சரிக்கிறேன். அதாவது புதுமையான காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்பதாக சொல்றாங்க. இன்ன பிதஅத்தின், எனவே நிச்சயமாக எல்லா விதஅத்துமாகிறது, எல்லா புது செயல்களும் எல்லா பொது நடைமுறைகளும் ஆகிறது லலாலத்துன், வழிகேடாகவே இருக்கு. அப்போ நீங்க புதிய புதிய காரியங்களை நீங்க பார்க்கக்கூடியவளாவீங்க, புதிய புதிய நடைமுறைகளை பார்க்கக்கூடியவாங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருந்தது அல்லாஹுடைய அந்த ஏவலுக்கு தகுந்தவாறு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவலுக்கு தகுந்தவாறு நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த செயலுக்கெல்லாம் மாற்றமாக புது புது சட்டங்களும் புது புது செயல்களையும் நீ செய்யக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்போ பார்க்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அந்த செயல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செயல்கள் அனைத்துமே வழிகேடாக தான் இருக்கு. அதனால நீங்கள் அது எந்த விதத்திலும் நீங்கள் செய்யாதீர்கள். நான் கற்றுத்தந்த, அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த வழியில் மாத்திரம் நீங்கள் கவனத்தோடு பேணுதலாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸினை அபூ தாவூத் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். திருமிதியு, இன்னும் திருமிதி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். ஃபகால, இன்னும் இந்த திருமிதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியையும் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபலத்தி அலா சுன்னத்தி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சுன்னத்தெல்லாம் நீங்க பின்பற்றுங்க, என்னுடைய சுன்னத்தெல்லாம் நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஹலீஃபாக்களுடைய அந்த சுன்னத்தெல்லாம் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க வசியத்தை செஞ்சுட்டு இதர் எல்லாத்திற்கும் நீங்கள் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். இதனை செய்யும் விஷயத்துல நீங்கள் பேணுதலாக எப்பொழுதும் இருந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. அப்போ அந்த ஒரு கருத்து இங்கு இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபலத்தி அலா சுன்னத்தி வ ஆதாபிஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் வசியத் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்ப இதோட இந்த 157வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றிய அந்த விளக்கத்தை நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க. அந்நவாஜிது, இப்போ பின் நவாஜிது என்பதா ஒரு வார்த்தையை சொன்னாங்களே இல்லையா, அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க. பிதாலில் முஅஜமதி, புள்ளி வைக்கப்பட்ட அந்த தாலை கொண்டு வாசிக்கணும். அப்போ பின் நவாஜிது,
புள்ளி வச்சிருக்கா, இந்த தாளை கொண்டு இதை வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அல் அன்யாபு, அன்யாபுன்னு சொன்னா கோரைப்பல், சிங்கப்பல் என்ற அர்த்தத்திற்கு வரும். அன்யாபு என்ற அர்த்தத்திற்கும் இந்த நவாஜித் வரக்கூடியதாக இருக்கு. பற்கள், சரிங்களா, ஜமாஆக வரும், பன்மையாக. வகையில இன்னும் கூறப்பட்டது அல் அதுராசு, கடவாய்ப்பற்கள் என்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்போ கடவாய்ப்பற்கள், கோரைப்பல், சிங்கப்பல் என்பதாக இந்த இரண்டு வார்த்தையாகவும் இதற்கான அர்த்தமாக நவாஜித் என்பது சொல்லப்படும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 156வது ஹதீஸையும் பார்த்தாச்சு. நம்ம இந்த 157வது ஹதீஸையும் பார்த்து நாம் நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 158வது ஹதீஸுக்கான இந்த தர்ஜுமாக்களையும் அந்த விளக்கங்களையும் பற்றி நாம் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.